ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொரிச்ச கூட்டு இல்லை அரைச்சி விட்ட கூட்டு இப்படி வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இதில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பப்பாளி காய். ரொம்ப ரொம்ப விட்டமின் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். வாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முதல்ல குக்கரை வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி மிக்ஸ் பண்ணி தாளித்து எடுத்துருவோம். அதுதான் இந்த டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அவ்வளோவா பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கோம். காயில் ஒன்றும் பெருசாக நம்ம காய்கறிலாம் கூட்டு மாதிரி பண்ணதில்லை. ஸோ பப்பாளி பழத்தை வச்சு ஒரு கூட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காம்பினேஷன் பப்பாளியும் சௌச்சவும் சேர்த்துருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் ஒரு இந்த கப்பில் எடுத்துட்டுருக்கேன். நல்லா உள்ள சைஸ் ஒரு சௌச்சோ, பாதி பப்பாளி, ரெண்டும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து கருப்பு மசூர் தால். மசூர் தால் வந்து எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. இது வந்து கருப்பு மசூர் தாலும் நார்மல் நம்மளோட தோரம்பருப்பு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் இருக்கும். இது தோரம்பருப்பு. இது வந்து கருப்பு மசூர் தால், பிளாக் மசூர் தால், மார்க்கெட்டில் அவைலபிள். இது கூட இந்த வெஜிடபிள் நம்மளோட பப்பாளியும் சௌச்சவும் ஒரு முழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி. நான் ஒரு அரை உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூடி போட்டு 2 விசில் இல்லை 3 விசில் விடுங்க போதும். நம்மளது ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடும் இந்த காயும் பருப்பு. நான் 3 விசில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ணலாம், இந்த குக்கரை பின்னாடி போட்டுடலாம். இங்கே பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பர்னர் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். நம்ம சில பொருட்களை போட்டு வறுத்து ஆற வச்சுப்போம். குக்கர் ஸ்டீம் அடங்கிறதுக்கும் இது அடங்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அரைச்சி சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு போட்டால் டிஷ் ஃபினிஷ். வச்ச கடாய் சுட்டுருக்கு. நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், சும்மா க்ரீசிங் பர்பஸ். சின்னதில் அந்த ஸ்பூனில் 1 2 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதே இதில் 1 2 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி ஸ்லைட்டாக வருங்க. ஒரு பிஞ்ச் வெந்தயம், இதுலேயே கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 இலை கருவேப்பிலை. நான் பண்ணுற இந்த கூட்டோட அளவு ஒரு 3 பேருக்கு ஒரு 1 டைம் சர்வ். 3 பேர் இல்லைன்னா 4 பேருக்கு. நம்மளோட பருப்பு கலர் மாறின்னு வருது. இந்த ஸ்டேஜில் நான் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காயும் போட்டுருங்க. போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதுலேயே பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேங்காய் கொஞ்சம் கலர் மாறட்டும். ஒரு 5 காஞ்ச மிளகாய், நல்லா வறுத்தாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இதிலே வைக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு கொரன்னு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் 2 சவுண்ட் வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அடங்கட்டும். அடங்கதுக்கப்புறம் பார்ப்போம். வறுத்தது எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயில் இருக்கிற காம்பை கிள்ளி எடுத்துடலாம். இந்த மிளகாயும் நான் இதை தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குக்கர் ஸ்டீம் அடங்கிடுத்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பருப்பெல்லாம்
பருப்பெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இதே குக்கர்லேயே ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து வேக வச்ச கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பும் போட்டு வேக வச்ச கொண்டக்கடலை நல்ல வெந்திர கொண்டக்கடலை சேர்த்துனதில் நம்ம அரைச்ச விழுது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கலாம். மிக்சர் ஜார் அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம அந்த வறுத்த அதே கடாய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நெய். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம வச்ச எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கேன். கடுகு கிராக்லான் இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கிள்ளின மாதிரி கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறட்டும். நம்மளோட உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுத்து நம்மளோட தாளிப்பை சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ். பார்த்தீங்களா, பப்பாளி காயும் சௌச்சும் வச்சு செஞ்ச ஒரு அரைச்சி விட்ட கூட்டு. அட்டகாசமான ரெசிபி. இது வந்து ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி பூரி கூட நைட்டு டின்னருக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்மளோட பப்பாளி காய் சௌச்சை வச்சு செஞ்ச ஒரு அரைச்சி விட்ட கூட்டு தயார். பப்பாளியும் சௌச்சவும் வச்சு செஞ்ச ஒரு அரைச்சி விட்ட கூட்டு கொண்டக்கடலாம் போட்டு அட்டகாசமான ரெசிபி. ரைஸ் கூட ரொம்ப டெட்லி காம்பினேஷன். டிஃபன் எடுத்து கூட தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி கூட. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojan.